மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐந்தாம் நாள். நேற்று சாயங்காலமே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பௌர்ணமி திதி மாலை 7:30 வரைக்கும் இருக்குது இன்றைக்கி. அதனால் நேற்றே அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதுனால சிவபெருமான் கோவிலெல்லாம் நேற்றே அன்னாபிஷேகம்லாம் சேலத்தில் எல்லா இடத்துலையும் நேற்றே கொடுத்துட்டாங்க. திருவண்ணாமலையில் கூட நேற்றே எல்லாம் அன்னாபிஷேகம்லாம் இது பண்ணிட்டாங்க. பௌர்ணமி திதி இன்றைக்கு இருக்குது. ஆனால் அஸ்வினி நட்சத்திரம் இன்றைக்கி 5/11/2025 நவம்பர் மாதம் புதன்கிழமை, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 19ஆம் நாள். பௌர்ணமி திதி மாலை 7:30 வரைக்கும். அஸ்வினி நட்சத்திரம் காலையில் 10:15 வரைக்கும் தான் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் காலையில் அந்த 10:15 வரைக்கும் தான் இருக்குதுன்னா, அதனால் இன்னைக்கு சாயங்காலமே எல்லா சௌகரியமும் அன்னாபிஷேகம் நடந்தது. அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் அவங்க கொடுப்பாங்களாம். தியாஜிதம், சித்த யோகம், கார்த்திகை, கௌரி விரதம், பௌர்ணமி, குருநானக் ஜெயந்தி. குருநானக் ஜெயந்தி பஞ்சாப் அமிர்தசரஸ் அந்த கோவிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். டிவியிலெல்லாம் காட்டினாங்க. குருநானக் ஜெயந்தி கோவில்பட்டி செண்பகவல்லி பவனி, தஞ்சை பெரியாண்டிச்சி கோவில், பெருவுடையாருக்கு அன்னாபிஷேகம், சிறியநகசு. சூரிய உதயம் 6:05, துலா நாளிகை 2.0. திதி பௌர்ணமி திதி. இன்றைய கிரக நிலவரம் மேஷம், ரிஷபம், கடகத்தில் ஒன்றும் இல்லை. மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் ஒன்றும் இல்லை. துலாத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், மகரம், கும்பத்தில் சனி, ராகு. வழக்கமான அதாவது கடினமான இதயத்தை உடையவன் இறைவனிடமிருந்து நீண்ட தூரம் விலகி இருக்கின்றான். நல்ல நேரம் என்கின்ற சுபகுறை 9:15 to 10:15, மாலைகள் 4:45 to 5:45. கௌரி நல்ல மணி நேரம் 10:45 to 11:45, மாலை 6:00 to 7:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 6 to 7:30. ராகு காலம் 12 to 1:30, குளிகன் 10:00 to 12. ராகு காலம் யமகண்டம் 7:30 to 9. சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன். மேஷம் பாராட்டு, ரிஷபம் பொறுமை, மிதுனம் போட்டி, கடகம் வெற்றி, சிம்மம் நற்செயல், கன்னி சுகம், துலாம் நலம், விருச்சிகம் முயற்சி, தனுசு பேராசை, மகரம் புகழ், கும்பம் உயர்வு, மீனம் ஆதரவு. நாம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மிதுனம், ரிஷபம், மிதுனம், தனுசு. இந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். கவனமாக இருக்கணும். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பெயரும் கிடந்தேனும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இது ஐப்பசி நவம்பர் 5, அக்டோபர் நவம்பர் 5 புதன்கிழமை. என்னென்னு பார்க்கலாமா? தனிய நாள், பௌர்ணமி பூஜை, குருநானக் ஜெயந்தி, அன்னாபிஷேகம், தர்மஸ்வர்ணமய மண்பாத்தி, ஆகாமாவை பீஷ்ம பஞ்சகம் முடிவு, வியாழ சிரார்த்தம். நாளைக்கு கரிநாள். நாளைய விசேஷங்கள்: கரிநாள், கார்த்திக பகுளம், இஷ்டி, கிருத்திகை விரதம் முருகனுக்கு, திதி துவயம், அசூன்ய சயன விரதம். நாளைய விசேஷங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் ஊர்லெல்லாம் சிவன் கோவிலில் எப்படி அன்னாபிஷேகம் இன்றைக்கி கொடுத்தாங்களா, நேற்றே கொடுத்தாங்களாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள சரி. இன்றைக்கி புரியுது. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல், என்ன சாப்பாடு? எங்கள் வீட்டில் எனக்கு பருப்பு பாலாக்கீரை குழம்பு, ரசம், அவ்வளோதான். இன்றைக்கி தயிர் ஊறுகாய் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். பெண்கள்லாம் எங்கே போனாலும் கவனமாக இருங்க. நேரமாக போயிட்டு நேரமாக வீட்டுக்கு வந்துடுங்க. நைட்டில் அன்டைம்லையோ அந்த டைம்லாம் போகாதீங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் அப்பா அம்மாக்கிட்ட எதுனாலும் சொல்லுங்கள். தவறான ஒரு இதுக்கு நீங்கள் போகாதீங்க. படிங்க, நல்லா படிங்க, பாதுகாப்பாக இருங்க. நாட்டில் நடக்கிறது ஒன்று பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க.
நான் இதை தான் சொல்லுவேன். நாம் யாரையும் நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. உலகம் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் நீங்கள் பெண்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம தான் இதாக இருக்கணும். அப்பா அம்மா கிட்டலாம் எதுவும் மறைக்காதீங்க. படிங்க. உங்களை படிக்க அனுப்புனா படிங்க. சும்மா மற்றவங்கள நாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. படிங்க. படிக்கிற வயசில் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் நமக்கு அப்படின்றது. எதுலேயும் போய் தயவு செஞ்சு சிக்கிக்காதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். உன் வாழ்க்கை உன் கையில் ஒழுக்கம், படிப்பு, நம்மளோட வாழ்க்கை என்ன, அப்பா அம்மா இது இதற்கு என்ன கல்யாண வயசு ரொம்ப அது நடக்கும் நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். பெண்கள் உன் வாழ்க்கை உன் கையில். நம்ம என்ன செய்கிறது, என்ன நம்மளுடைய கடன் பிரச்சனைகள், என்ன பண்ணுறது, எதுக்கு நம்மளோட பிரச்சனைகளே அதிகமாக நம்ம இதில் போய் மற்றவங்கள நாம் எதுவும் சொல்லி இது பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். இன்றைக்கி வந்து புதன்கிழமை வந்து பெருமாளுக்குரிய நாள். இருந்தாலும் எந்த நேற்று இதெல்லாம் இது முடிச்சிட்டாங்க அப்படின்னு காலையிலே இருக்குது. பௌர்ணமி பூஜை வந்து நேற்றே இன்றைக்கி 7:30 வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் 7:30க்குள்ளே இது பண்ணுவாங்க. அதனால் நேற்றே பௌர்ணமியோட இது வந்து பௌர்ணமி திதி வந்து 7:30 வரைக்கும் அது சத்தியநாராயணனுக்கு நாங்கள் செய்வோம். என்ன நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கிக்கோங்க. சத்தியநாராயணன் இன்னைக்கு முருகன் பெருமாளுக்குரிய ஒரு அந்த நாளே இருக்கிறதுனால நீங்கள் அதை செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.